ஓகே, இன்றைக்கு 5வது நாள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். நிறைய பேர் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, எழுதுறீங்க. தலைப்பு சீயிங் லைஃப் ஃப்ரம் காட்ஸ் வியூ. 41வது பேஜ் புஸ்தகம் வைத்திருக்கிறாங்க. 41வது பேஜ் திருப்பிக் கொள்ளுங்க. சீயிங் லைஃப் ஃப்ரம் காட்ஸ் வியூ. இந்த நம்முடைய வாழ்க்கைய தேவன் பார்க்கிற பிரகாரமாய் பார்ப்பது எப்படி? நம்ம வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். என்னோட வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், என்ன அது வேற. ஆண்டவர் பார்க்கிற பிரகாரமாய் என் வாழ்க்கையை நான் பார்ப்பது. ஏனாய்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு, ஒரு நல்ல ஒரு பொன்மொழி அது. We don't see things as they are, we see them as we are. எந்த ஒரு பிரச்சனையும் அது இருக்கிற பிரகாரம் நாம் பார்க்கிறது இல்லை, நான் எப்படி இருக்கிறோம் அப்படித்தான் அதை பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். எரேமியா 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கேட்கிறார் எரேமியா கிட்ட, என்னத்தை காண்கிறாய்? அதாவது ஆண்டவர் பார்க்கிறதும் எரேமியா பார்க்கிறதும் ஒன்னா இருக்கிறான்னு தெரிஞ்சிருக்காக ஆண்டவர் கேட்கிற எரேமியாவை என்னத்தை காண்கிறாய் என்ன. அதுக்கு எரேமியா என்ன பதில் சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வாதுமை மரமா ஆண்டவர் பார்க்கிற வாதுமை, அந்த அதுக்கு பதிலா எரேமியா இல்ல நான் தென்னை மரத்தை பார்க்கிறேன்னு சொல்லியிருந்தா, அப்போ ஆண்டவர் பார்க்கிறது வேற, எரேமியா பார்க்கிறது வேற. ஆண்டவர் நினைச்சத எரேமியா சொல்ல முடியாது. அதனால முதல் வசனத்துல யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனுடைய பி பார்ட், 2வது பாகம் இங்கிலீஷ்ல 2வது பக்கம், அந்த வசனத்துடைய கீழ்ப்பகுதி, வாட் இஸ் யுவர் லைஃப்? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்டது? ஓகே, the way you see your life shapes your life. 41வது பக்கத்தினுடைய முதல் லைன், the way you see your life shapes your life. நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையை அமைய ஆரம்பிக்கும். It's very true. 100% உண்மை. Have you defined life? Have you defined life determines your destiny? நீ உன்னுடைய have you defined life determines your destiny. நீ வாழ்க்கை வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய டெஸ்டினி, முடிவு இருக்கும். Your perspective will influence how you invest your time. உன் வாழ்க்கை குறித்து வாழ்க்கை எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறையோ அதுக்கு தகுந்த மாதிரி you invest your time. உன்னுடைய டைம் நீ செலவு பண்ணுவ. Spend your money. வாழ்க்கை எந்த கோணத்துல பார்க்கிறாயோ அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை செலவு பண்ணுவ. 3வதாக யூஸ் யுவர் டேலண்ட். உனக்கு ஒருப்பட்ட திறமை, தேவன் உனக்கு சில திறமைகளையும் கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார். அதையும் நீ வாழ்க்கை எப்படி பார்க்கிறையோ அப்படித்தான் உன்னுடைய டேலண்ட், உன்னுடைய திறமைகளை செலவு பண்ணுவான். முதலாவது டைம், 2வது மணி பணம், நீ உனக்கு இருக்கிற ரிசோர்சஸ், 3வது டேலண்ட், 4வது வேல்யூ யுவர் ரிலேஷன்ஷிப். வாழ்க்கை நீ எப்படி பார்க்கிற அப்படித்தான் நீ உனக்கும் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப், உனக்கும் பிள்ளைகளுக்குள்ள ரிலேஷன்ஷிப், உனக்கு சபை மக்கள் அல்லது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் whoever. அங்க 4 காரியத்தை மென்ஷன் பண்ணிருக்கிறார்.
அதனால one of the best way to understand other people is to ask. அந்த பேராகிராஃப் விட்டு நான் கீழே போவேன், ஏன்னா அது நமக்கு முக்கியம் இல்லை. If I ask how you picture your life, உன்னுடைய வாழ்க்கை, இது கிறிஸ்துவ வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, ஊழியம். If I ask how you picture life, what image would you come to your mind? எந்த மாதிரி ஒரு கற்பனை உனக்கு தெரியும்? That image is your life metaphor. Metaphor-னா கற்பனை உருவம். Page 42ல. It is your description of how life work and what you expect from it. கிறிஸ்துவாகிய நாம், இயேசுக்குள்ள இருக்கிற நாம், ஆண்டவருக்குள்ள உள்ள நாம், it is your description of how life, உன்னுடைய வாழ்க்கை எப்படி புரிந்து கொண்டாயோ, and that what expect from it, இதுதான் உனக்கு கிடைக்கும். People often expresses their life metaphors through, கவனிங்க, அந்த 42வது பேஜ்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் அங்க கொண்டு வர்றார். என்னது? People often express their life metaphor, அல்லது வாழ்க்கையில் இருக்கிற அந்த கற்பனை பொருள் நீ போட்டிருக்கிற துணிகள் வழியா தெரியலாம், clothes, நீ போட்டிருக்கிற ஜுவல்லரி போடுறதுதான், அது வழியா நீ யாருன்னு தெரியும். நீ வச்சிருக்கிற காரு, மோட்டர் பைக்கு, they all say something about you. நீ வச்சிருக்கிற காரு அல்லது பைக்கு, ஈவன் யுவர் ஹேர் ஸ்டைல், உன்னுடைய ஹேர் ஸ்டைல் போற்றே காட்டுது என்னத்தை? உன் லைஃப் ஸ்டைலை காட்டுகிறதாகும். அப்புறம் ஈவன் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல டாட்டூஸ், அமகுத்துறது, சரீரமெல்லாம் நிறைய அமகுத்து, அதெல்லாமே என்ன செய்கிறது? Who you are, what is your interest? நீ கிறிஸ்துவை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கோம். Your unspoken life metaphor influences your life more than you realize. அந்த 42 பேஜ் 2வது பேராகிராஃப்ல your unspoken life metaphor, அதாவது வெளியே விவரிக்கப்படாத, சொல்லப்படாத அந்த கற்பனை உருவம் வாழ்க்கையை அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாகும். உதாரணமாக, it determines your expectation. நீ என்ன எதிர்பார்க்கிற? கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிற? your values, உன்னுடைய மதிப்பீடு என்ன? your relationship, மறுபடியும் உன்னுடைய உறவுகளை எப்படி நீ பாதுகாக்கிற? your goals, உன்னுடைய நோக்கங்கள், your priorities, நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? For instance, if you think a life is, அந்த பேராகிராஃப்ல சொன்ன 5 காரியத்தை சொன்னேன், எழுதிங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உன்னுடைய எதிர்பார்ப்புகள்ல வித்தியாசம் வரும். யுவர் வேல்யூஸ், நீ உன்னுடைய மதிப்பீடுகள்ல வித்தியாசம் வரும். யுவர் ரிலேஷன்ஷிப், உறவுகளில் வித்தியாசம் தான் தெரியும். 4வது யுவர் கோல்ஸ், உன்னுடைய நோக்கங்கள்ல வித்தியாசம் தெரியும். அண்ட் யுவர் ப்ரையாரிட்டிஸ், எதுக்கு நீ முதலிடம் கொடுக்கிறாய்ங்கிற அந்த 5 காரியங்களை அங்க அவரை மென்ஷன் பண்ணுகிறோம். நம்ம சிந்திக்க வேண்டிய காரியங்களாகும். இனி, இஃப் யூ திங்க் லைஃப் இஸ் எ பார்ட்டி, ஒரு ஜாலி அப்படின்னு கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஜாலி நடிச்சுன்னா, your primary value in life will be having a fun. ஜாலியா இருக்கபா கிறிஸ்துவர்கள், அதாவது கிறிஸ்துவ உலகத்துல. If you see life as a race, வாழ்க்கை என்பது போட்டி நிறைந்தது அப்படி பார்த்தேன்னா, அல்லது ஒரு ஓட்டம் பார்த்தேன்னா, you will value speed and will probably be in a hurry. அதிகமான நேரத்துல எல்லாவற்றையும் ஸ்பீடா செய்யற ஒரு நபராய் இருப்பாய். If you view life as marathon, marathon ஓட்டப்பந்தயம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி சிந்திப்பாய். ஆனால் if you see life as a battle game,
winning and losing. Okay, what is your view of your life? Again, same கேள்வி. உன்னோட கிறிஸ்துவ இதுவரை வாழ்ந்திருக்க, இதுவரை இன்னும் வாழ போற, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். How do you view your life? உன் லைஃப் வாழ்க்கையில் வருகிற பல அனுபவங்கள், வாழ்க்கையில் வருகிற கசப்பான அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள், how do we view it? ஒரு கிறிஸ்துவன் அதை எப்படி பார்க்கணும்? You may be basing your life on a faulty metaphor. Well, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. நமக்கு ஒரு வசனம் ஞாபகப்படுத்துறோம். அது என்ன வசனம்? 1ஆம் வசனத்துல நினைக்கிற ரோமர் 12ஆம் அதிகாரம், தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பிரகாரம் பார்க்கும்படி கொடுக்கப்பட்ட வசனம் தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதை நான் முதல்ல இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், பிறகு தமிழ்ல சகோதரி வாசிப்பாங்க. The Bible says, do not conform yourselves to the standards of this world. இந்த உலகத்துக்கு என்று அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு ரட்சிக்கப்பட்ட நீ, ஆவியில் நிறைந்திருக்கிற நீ, அதுக்கு ஈக்குவலா வாழாத. But let God transform your inwardly. அவர் உனக்குள்ள வருகிற மாற்றத்தை, and complete change of your mind. உன்னுடைய சிந்தையும் உன்னுடைய இருதயம் மாறும்படி இடம் கொடு. அதாவது ஆண்டவர் மாத்துகிற பிரகாரம் பார்க்கிற பிரகாரம் பாருங்க. அதான் இந்த ரோமர் 12:2. இப்ப சகோதரி தமிழ்ல வாசிப்பாங்க. வாசிச்சுங்கம்மா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த தமிழ்ல இந்த பிரபஞ்சத்துக்கு, பிரபஞ்சம்னா இந்த சிஸ்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த வேர்ல்டு, இந்த உலகத்துக்கு ஒரு அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதான் இந்த பிரபஞ்சம்னா they have their own way of living. அதுக்கு ஒத்து போகாதபடிக்கு வாசிங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, நன்மையும் பிரியமும் பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அதை நம்ம தொடர்ந்து சிந்திக்க போறோம். சோ வேத புஸ்தகத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர the Bible offers, வேத புஸ்தகத்துல 66 வேத புஸ்தக வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது, லைஃப் இஸ் a test. 1. 2, லைஃப் இஸ் a trust. Is that how you see your life? Life is a test. 1. வாழ்க்கை என்பது full of test. அல்ல தமிழ் வாழ்க்கை என்பது சோதிக்கப்படுகிறது. 2வது, லைஃப் இஸ் a trust. நம்பிக்கை நிறைந்தது, விசுவாசம், ட்ரஸ்ட், நம்பிக்கை. 3வது, லைஃப் இஸ் a temporary assignment. வாழ்க்கை என்பது, இந்த உலகத்துல வாழ்க்கிற வாழ்க்கை என்பது பெர்மனன்ட் அசைன்மெண்ட் அல்ல, டெம்பரரி அசைன்மெண்ட் அல்லது தற்காலிகமான கொடுக்கப்பட்ட ஜாப். 3 தான் வேத புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாகும். டெஸ்ட், ட்ரஸ்ட் அண்ட் தென் டெம்பரரி அசைன்மெண்ட். அதை பத்தி நீங்க சிந்திக்கணும், பரிசுத்தமாக கேட்கணும். வாட் இஸ் தட் மீன்ஸ்? அதை நம்ம எலாபரேட் பண்ண போறோம். These ideas are the foundation of purpose driven living. இந்த இப்படி பேஸ்பட்ட இதுதான் நம்முடைய வாழ்க்கை உந்தி கொண்டு போகிறதாகும். We will look at the first 2 in the chapter. இந்த இன்னைக்கு
முதல் ரெண்டு இந்த டெஸ்டையும் அந்த ட்ரஸ்ட், அந்த ரெண்டு வார்த்தைகளை இன்று நாம் சிந்திப்போம், இன்னும் விரிவாக சிந்திப்போம். மூணாவது டெம்பரரி அசைன்மெண்ட் அடுத்த லெசன்ல சிந்திப்போம். ஸோ முதலாவதாக 42வது பேஜ்ல லைஃப் ஆன் எர்த் இஸ் எ டெஸ்ட். லைஃப் ஆன் எர்த் இஸ் எ டெஸ்ட். பூமியில இருக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவானாலும் கிறிஸ்து இல்லாதனாலும், ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படாவிட்டாலும், there will be a lot of test. சோதிக்கப்படுவார். எப்படியெல்லாம் சோதிக்கப்படுங்கிறது டீட்டெயில் நான் பார்க்க போறோம். This is life metaphor is seen in stories throughout the Bible. பைபிள் முழுவதும் இருக்கிற அத்தனை பேரு டெஸ்ட் பண்ணப்பட்ட ஆட்களாகும். God continually test people's character. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய குணங்களையும் கேரக்டர் டெஸ்ட் பண்ணாரு. இரண்டாவது, ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுகிறாரு. மூன்றாவது, அவனுடைய கீழ்ப்படிதலை டெஸ்ட் பண்ணுகிறாரு. நாலாவது, அவனுடைய அன்பை டெஸ்ட் பண்ணுகிறாரு. அனுபவிச்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில உங்க கேரக்டர் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா? உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசம் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா? உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஒபீடியன்ஸ், உங்க கீழ்ப்படிதல், வீட்டுல பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், ஆபீஸ்ல மேலாதை கீழ்ப்படிதல், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கீழ்ப்படிதல், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா? What about your love? உங்க அன்பு, நீங்க பெற்றோருக்கு காட்டுற அன்பு, மனைவி காட்டுற அன்பு, கணவனுக்கு காட்டுற அன்பு டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா? 100% ஆகும். அப்புறம் அடுத்து வர ஐந்தாவது, ஏற்கனவே 4 சொல்லியிருக்கேன், இதெல்லாம் எழுதிங்க, மறந்துடுவீங்க. போகும்போது முக்கியமான பாயிண்ட்கள் ஆகும். God tests your integrity. இன்டெகிரிட்டினாக்க உன்னுடைய உண்மை தன்மை, நீ எவ்வளவு உண்மை உள்ளவள். ஜெபிக்கிற அது முக்கியம், வேணும், ஜெபம் வேணும், பைபிள் படிக்கிற அது வேணும். பட் how much are you your character, is it your integrity, உண்மை தன்மை. ஆறாவது loyalty. இந்த செயல்பாடுல எந்த அளவுக்கு நீ பணிந்து செயல்படுகிறாய். 6 காரியம்: கேரக்டர், விசுவாசம், அதாவது குணங்கள், விசுவாசம், கீழ்ப்படிதல், அன்பு, இன்டெகிரிட்டி, உண்மைத்தன்மை, லாயல்டி. உன்னுடைய எவ்வளவு தூரம், எவ்வளவு லோயல் ஆயிருக்கிறாய். வீட்டுல, சர்ச்சில், குடும்பத்துல, ஆபீஸ்ல, how much loyal? ஓகே, ஆவியானவர் சிந்திக்க இடம் கொடுங்க. இந்த இப்ப நாம சிந்திக்கிற இந்த காரியங்கள்னா இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்குமானால் நம்ம சாட்சியை இஃபெக்ட் வரதுக்கும் ஆகும். இயேசு ரட்சிக்கிறார்னு சொல்றது வேற, இயேசுனுடைய வழிபாட்டுல வாழ்ந்து காட்டுறது வேற. எப்படியோ வாழ்ந்துட்டு இயேசு ரட்சகர்னு சொல்றது வேற விஷயங்க. இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இயேசு ரட்சகர்னு சொல்றது வேற விஷயம். இயேசு ரட்சகர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாழும்போது தேசம் மாற்றப்படும். அதனால கிறிஸ்துவ உலகங்கள வித்தியாசம் வந்திருக்காகும். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு புரிய செய்வாராக, விளங்க செய்வாராக. உபவாசிக்கிறது வேற விஷயம், லாயலா இருக்கிறது வேற விஷயமா. உபவாசி ஜெபிக்கிறவர்கள் லாயல். நிறைய பேர் ரொம்ப ஜெபிக்கிறோம், பட் லாயல்டி நம்ம இல்லை. We have to think. உபவாசி ஜெபிக்கிறோம், இன்டெகிரிட்டி நம்ம இல்லை. We have to think. ஓகே, அடுத்ததாக 42வது பேஜ்ல தான் வாசிட்டு இருக்கேன். 200 முறை வேத புஸ்தகம் சொல்லப்பட்ட 1, 2, 3, 4 வார்த்தைகளை நீங்க எழுதிங்க.
200 times இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறதாகும். எது ஒண்ணு trials, TRIAL, trials, சோதனை மேல சோதனை, டெஸ்ட் மேல டெஸ்ட், சோதனை. போன மாசத்துல சோதனை வந்ததா? கொரோனா சோதனையா? ட்ரையல்ஸ். அடுத்தது டெம்டேஷன்ஸ், பாவத்தை பத்தி டெம்டேஷன், பணத்தை பத்தி டெம்டேஷன், பதவியை பத்தி டெம்டேஷன். பாவம், பணம், இச்சைகளை பத்தி டெம்டேஷன், ட்ரையல்ஸ், டெம்டேஷன்ஸ். மூணாவது ரிஃபைனிங், வடிகட்டு. ஆண்டவர் நம்மை வடிகட்டுறாராக்கும், நம்முடைய விசுவாசத்தை வடிகட்டுறாராக்கும், நம்முடைய ஜெப வாழ்க்கையை வடிகட்டுறாராக்கும். கடைசியாக நாலாவது வார்த்தையாக டெஸ்டிங். எழுதிங்க, ட்ரையல்ஸ், பலவிதமான கஷ்டங்கள், ட்ரையல்ஸ். அடுத்தது டெம்டேஷன்ஸ், பணம், பதவி, மான மரியாதை, இப்படி டெம்டேஷன், பாவம். அடுத்தது ரிஃபைனிங், ஆண்டவர் நம்ம ரிஃபைன் பண்ணுறாராகும். எகைன் எனக்கு திரும்ப திரும்ப இந்த கொரோனாவை ஞாபகப்படுத்துறது. கொரோனா இஸ் ரிஃபைனிங் த சர்ச். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? கொரோனா இஸ் ரிஃபைனிங் இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன்ஸ் லைஃப். கொரோனா நம்மளை ரிஃபைன் பண்ணுகிறது, கூர்மையாக்குகிறது, இன்னமும் ஆழமாக்கு, இன்னமும் பரிசுத்தம், இன்னமும் தேவனோட நெருங்க ரிஃபைனிங் பண்ணுகிறது. of course டெஸ்டிங். இந்த 4 வார்த்தைகளும் வேத புஸ்தகத்துல 200 times திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. இனி உதாரணங்கள் பைபிள்ல என்னென்ன உதாரணங்கள்? God tested Abraham by asking him to offer his son Isaac. ஆண்டவர் பல வருஷங்களுக்கு பிறகு ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஊழியத்துக்கு வந்த பிறகு, கிட்டத்தட்ட 30 வருஷம் 30 வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாம அந்த மகனை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த மகனை கொண்டு வந்து பலி செலுத்தி சொல்லி டெஸ்ட் பண்ணுகிறார். சமீபத்துல நீங்க உங்க வாழ்க்கையில டெஸ்ட் வந்ததுதான்? ஆண்டவரை விட சொன்னாரா? ஊழியத்தை விட சொன்னாரா? இடத்தை மாத்த சொன்னாரா? என்ன கேட்டார்? என்ன செய்ய சொன்னார்? உங்களுக்கு கடினமாக, ஆபிரகாமுக்கு கடினமாக செய்தது போல உங்களை நம்ம is refining you, testing you. அடுத்தது இரண்டாவது நபர் நான் பார்க்கிறது, God tested Jacob, யாக்கோப், ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோப், when he had to work extra years to earn. ராகேலுக்காக ஏற்கனவே 7 வருஷம், அப்புறம் இன்னொரு 7 வருஷம் ஆண்டவர் யாக்கோபு வாழ்க்கை அனுமதிக்கிறார். யாக்கோப் என்ன நினைக்கிறாரு? எங்க மாமனார் என்னை ஏமாத்தி போட்டார். Why God allowed this in his life? யாக்கோபு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். அந்த சொப்பனத்துல ஆண்டவர் நல்ல நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. ஆனால் அதே சமயத்துல லாபான் வீட்டுக்கு போன பிறகு he is being tested. Abraham was, Jacob was. பிரியமானவர்களே, in my life I was tested, not once, many times. ஒரு முறை இல்ல, பல முறை. அடுத்தது ஆதாம் ஏவாள், 42வது பேஜ்ல கடைசி லைன்ல ஆதாம் ஏவாள் டெஸ்ட் பண்ண ஆண்டவர். they failed in the test. ஏதேன் தோட்டத்துல டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. what about David? 42வது பேஜ்ல தாவீது failed his test from God on several occasions. ஒரு முறை தாவீது
ஆண்டவருடைய டெஸ்ட்ல ஃபெயில் ஆகல. ஒரு முறை இல்ல, பல முறை. Why? ஆபிரகாம் டெஸ்ட் பண்ணவர், யாக்கோபை டெஸ்ட் பண்ணவர், தாவீதை டெஸ்ட் பண்ணவர். உங்களையும் என்னையும் விட்டுடுவாரா? நாற்பத்தி மூணாவது பக்கத்துக்கு பேஜுக்கு வாங்க. Bible also gives us many examples of people who passed a great test. இப்போ நேரம் நாம் பார்த்தது ஆண்டவர் அனுப்பின அந்த சோதனையை ஜெயிக்க முடியாத போனவர்கள். இப்ப நம்ம பார்க்க போறது ஆண்டவர் அனுப்பின சோதனையை ஜெயித்தவர்கள். முதலாவது ஆளு யோசேப்பு, ஜோசப். இரண்டாவது ஆளு ரூத். மூணாவது ஆளு ரூத் வந்து பொண்ணு, ஜோசப் வந்து ஆணு. மூணாவது பொண்ணு எஸ்தர். நாலாவது டேனியல். They were great men and women of God. ஆனா பாஸ் பண்ணாங்க. இந்த அடுத்து நான் சொல்ல போற லைன் எழுதிங்க. Character is both developed and revealed by test. உங்களையும் என்னையும் தேவன் சோதிக்கிறது மூலமாகத்தான் நான் எப்படிப்பட்ட கேரக்டர் டெவலப் பண்ணிருக்கிறேன் என்றும் அந்த டெஸ்டுக்கு நான் எப்படிப்பட்ட அதை எப்படி வெளிப்படுத்துகிறேன் என்று உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆண்டவர் என்னை புரிந்து கொள்ளணும்னாக்க ஒரு டெஸ்ட் அனுப்பி என்னை பரிசோதித்து, ஓகே இந்த ராஜா சொல்றாஜி எப்படிப்பட்டவர் என்று கண்டுபிடிக்க அவர் உபயோகிக்கிற வழி என்ன தெரியுங்க? ஆசீர்வாதம் அல்ல, சோதனை. ஆகினால all of our life test is important. முக்கியமானது. டெஸ்ட் முக்கியம். So we are always being tested. இன்னைக்கு கவனிங்க, நம்முடைய தேவன் God constantly watches your response to people. கவனிங்க, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நம்மை, பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருக்கிற நம்ம, அந்நிய பாஷை பேசுகிற நம்ம, வேத வசனம் வாசிக்கிற நம்ம, ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? கான்ஸ்டன்ட்லி, தொடர்ந்து, கண்டினியூஸ்லி அல்லது கான்ஸ்டன்ட்லி நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம், எதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம், எப்படி நாம பிரதிபலிக்கிறோம் என்று வாட்ச் பண்ணுகிறார், கவனிக்கிறார். உதாரணமாக நான் சமாளிக்கிறேன் என்று கவனமாய் கவனிக்கிறார். மூணாவது சக்சஸ், சில வெற்றிகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில வெற்றிகளை, சில ஆசீர்வாதங்களை அனுமதித்து ஆண்டவர் கவனமாய் கவனிக்க. வெற்றி வாங்கின இவன் எப்படி இருக்கிறான்? பெருமையாய் போயிட்டானா? என்ன பண்றான்? ஜனங்களை அனுப்பி என்னை கவனிக்கிறாரு, பிரச்சனைகளை அனுப்பி என்னை கவனிக்கிறாரு. ஏன்னா நான் அவருக்கு முக்கியமானவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் எனக்காக சிலுவையில தொங்கியிருக்கிறார். அதனால நாலாவது, ஆண்டவர் சில கான்ஃபிளிக்ட்ல அனுப்புகிறார். கான்ஃபிளிக்ட்னாக்க மன வருத்தங்கள். உங்க குடும்பத்துல மன வருத்தம் வருதா? உங்க சபைக்குள்ள மன வருத்தங்கள் இருக்கா? ஆண்டவர் அனுமதிச்சு கவனிக்கிறார். இந்த மன வருத்தத்தை அனுமதிச்சு அவர் கவனிக்கிறாராகும். ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் மன வருத்தங்கள் வந்ததா? மாமனார் லாபானுக்கும் மருமகன் யாக்கோப்புக்கும் மன வருத்தங்கள் வந்ததா? ஆண்டவர் அனுமதிச்சாரா? நம்ம சபை மக்களுக்கு இதெல்லாம் தெரியுங்களா? சபை மக்களுக்கு நம்ம என்னத்தை சொல்லிக் கொடுக்கிறோம்? கைவிட மாட்டார், ஆசீர்வதிப்பாரு, கைவிட மாட்டார், ஆசீர்வதிப்பாரு. இதே மாத்திரம் சொல்லிட்டு இருக்க, மெயினா சொல்றமா தவிர உன்னை குவாலிட்டி, தரமுள்ள
தரங்கெட்ட கிறிஸ்துவாக அல்ல, தரமுள்ள கிறிஸ்துவாக மாற்றுவதற்காக அவர் சில கடினமான பாதையில் அனுப்புறன்னு சொல்லி கொடுக்கிறோமா? They are the leaders, those who go through. சரி, எவ்வளவு நேரம் என்னன்னு பார்த்தோம். ஒன்னாவது, ஜனங்களை அனுப்பி அவர் கவனிக்கிறாரு. சிஏஜி மிஷன்ங்கிற இருக்கும்போது என் வாழ்க்கை ஆண்டவர் அனுப்பின சில ஜனங்கள். நான் நினைச்சேன் சில சமயத்துல, ஏன்டா இந்த இயக்கத்துல வந்து நான் மாட்டினேன், அவ்வளவு கடினமா இருந்ததோ. என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா ஆண்டவர் கான்ஸ்டன்ட்லி வாட்சிங் மீ. அப்புறம் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வெற்றி. என் வாழ்க்கையில் ஆண்டவர் சில வெற்றிகளையும் அனுப்பினார், ஜெயங்கள், வெற்றிகள். அந்த ஜெயம் வந்த பிறகு, அந்த வெற்றி வந்த பிறகு, உங்களுக்கு தெரியும் 2 சாமுவேல் 31 அதிகாரத்துல தாவீது அரண்மனையில் இருக்கிறாரு. 2 சாமுவேல் 31 அதிகாரத்துல தன்னுடைய படை பலத்தை பாக்குறாரு. எவ்வளவு பெரிய படை எனக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு, படிச்சு பாருங்க, நீ படிக்காம இருப்பீங்களா, படிச்சு பாருங்க 2 சாமுவேல் 31 அதிகாரத்துல தன்னுடைய படைத்தல் சொல்லுவார் தாவீது, போய் எண்ணி பாரு, எண்ணிட்டு எல்லாம் எண்ணிட்டு, எத்தனை லட்சம் பேர் இருக்கா எண்ணிட்டு வா. உங்களுக்கு தெரியுமா அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு? ஆண்டவரை கவனமா கவனிச்சு, அப்படி அந்த செய்த தவறுக்கு 70,000 பேரை ஒரு தாவீதினுடைய மிஸ்டேக்காக 70,000 இஸ்ரவேலர் மரித்தார்களாகும். சக்சஸ், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், ப்ரமோஷன். He'll be watching you, watching us. அப்புறம் கான்ஃபிளிக்ட், அப்புறம் இல்னஸ், வியாதிகள். கிறிஸ்துவ குடும்பத்துல வியாதி அனுப்புவாரா? தயவு செய்து கொரோனா காலத்தில் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. நாட்டையே ஒழுக்குது, தேசத்தையே ஒழுக்குது, அரசாங்கத்தையே ஒழுக்குது, ஆஸ்பத்திரியே ஒழுக்குது, டாக்டர்களே ஒழுக்குது. எனக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்து அதில் எழுதியிருந்து 90 இந்தியா முழுவதும் 90 மருத்துவர்கள் கொரோனால இறந்துட்டாங்க வாசித்தேன். இல்னஸ். அந்த கவனமா என்ன செய்யறாரு? கான்ஸ்டன்ட்லி வாட்சிங். வாவ், அப்படிப்பட்ட ரட்சகராக நம்முடைய ஆண்டவர், அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவராக, அப்படிப்பட்ட தேவனாக அவர் வாட்சிங் அஸ் கான்ஸ்டன்ட்லி, கவனமாய் கவனிக்கிறவர். அடுத்தது 6வது, அந்த பேஜ்ல 43வது பேஜ்ல 6வது, டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஏமாந்து போனது உண்டா உங்க வாழ்க்கையில? எதிர்பார்த்தீங்க, வரல, டிசப்பாயிண்டட். ஐ அம் டிசப்பாயிண்டட். கல்யாணத்துல ஏமாந்து போனது உண்டா? பிள்ளை பிறக்க எதிர்பார்த்து ஏமாந்து போனது உண்டா? டிசப்பாயின்மெண்ட். ஆண்டவர் கிறிஸ்துவ வாழ்க்கையில சில டிசப்பாயின்மெண்ட் அனுமதிப்பார், வரும். To prepare you. இதுதான் வந்து தரமுள்ள கிறிஸ்துவாய் நம்ம மாற்றுகிறதாகும். தரமுள்ள கிறிஸ்துவ வியாதி சுகமாக, வியாதி சுகப்படுத்திட்டா, பிசாச ஓட்டிட்டா, அதுதான் தரமான கிறிஸ்து. தயவு செய்து அப்படி ஒரு கன்க்ளூஷன் வந்துடாதீங்க. அது தேவன் செய்யறாரு. உன் மூலம் நீ பிசாச ஓட்டுவாயானால் அவர் உன் மூலம் செய்திருக்கார். நீ வியாதி சுகப்படுத்துவாயானால் அவர் உன் மூலம் செய்திருக்கிறார். ஏழாவது, ஈவன் த வெதர். வெதர்னாக்க கிளைமேட். திடீர்னு மழை வந்துடும். இன்னைக்கு 3 மணிக்கு நீங்க காலையில எடுத்துக்குவோம். காலையில 10 மணி 11 மணிக்கு எங்க வீட்டுல எலக்ட்ரிசிட்டி இல்ல. என்னமா கரண்ட் கேட்டேன், என்னமா கரண்ட் என்ன இன்னைக்கு சொன்னாங்க, ஷட் டவுன் அப்படின்னாங்க. அப்புறம் ஷட் டவுனா? அப்புறம் இன்னைக்கு கிளாஸ் எப்படி நடத்துவேன்? வெதர், கிளைமேட். சரி, அப்புறம் அங்க போய் இங்க போய் நியூஸ் சொன்னா, ஐயா இன்னைக்கு ஷட் டவுன் இல்லையாமா,
ஏதோ ஒரு மரம் ஒடிஞ்சு வயிறு மேல வந்து அதை மாத்திட்டு இருக்காங்களா, அதனால உங்களுக்கு எப்படி 2 மணிக்குள்ள கரண்ட் வந்துடும். ஒரு ஆறுதல். 2 மணிக்கு கரண்ட் வந்துடும். அதே மாதிரி 2 மணி முன்னாடியே கரண்ட் வந்துடுச்சு. அடுத்ததாக 5 மணி மீட்டிங் இந்த கிளாஸுக்கு நான் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது நான் மோங்கலிட்டு இருக்கிறேன். வானம் பயங்கரமா அடிக்குது. வெதர் ஐயோ இந்த மாதிரி மழை வருதே, இப்போ யாரு வர போறா? ஆண்டவர் மழை அனுப்பி மழை இல்லாத அனுப்பிச்சு உன்னை கவனிக்கிறார். நீ என்ன எப்படி மூஞ்சி எப்படி இருக்குது? சுண்டி போச்சா? முகத்துல ஏதாவது சந்தோஷம் இருக்குதா? கவனிக்கிறாராகும். ஏன்னா ஒரு பரம தகப்பன். எட்டாவது God even watches the simpler actions such as when you open the door. அந்த லைன்ல 43வது பேஜ்ல திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு உங்க வீட்டுக்கு, நீங்க போய் அவங்கள பார்த்து உள்ள வான்னு கதவை திறக்கிறத கூட ஆண்டவர் கவனிக்கிறாருன்னு இவர் எழுதுறாராம். வந்துட்டாங்க இந்த நேரத்துல சொல்லி சலிப்போட கதவை திறக்கிறையா, அதை ஆண்டவர் கவனிக்கிறார். அல்லது சந்தோஷத்தோட கதவை திறந்தையா? பாஸ்டர் மாதிரி எங்களுக்கு தெரியும், வந்துட்டு மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. இப்ப வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு போயிருப்பார், உடனே அடுத்த பெல் அடிக்கும். உள்ள இருந்துட்டு நான் என்ன சொல்றேன், மறுபடியும் வந்துட்டாங்களா இல்லைன்னு போய் சொல்லு. இல்ல அவங்க ரொம்ப அர்ஜென்டா ஜெர்மன் வந்திருக்காங்க, சரி உட்கார சொல்லு. அப்படி எல்லாமே சலிப்போட. இதெல்லாம் நம்ம பக்தியில சேர்க்கிறது இல்ல, ஆண்டவர் கவனிக்கிறதா நம்ம நினைக்கிறது இல்ல, பரிசுத்தாவிக்கு தெரியும்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம பரிசுத்தாவிக்கு என்ன தெரியும்? சுகமாக தெரியும். பரிசுத்தாவி உலகத்துல இருக்கிற விட உங்களுக்குள்ள இதுகளா பயிற்சி, உலகத்துல இருக்கிற விட உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இஸ் வாட்சிங் மீ. என்னுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், என்னுடைய வார்த்தை, என்னுடைய முகத்தினுடைய அந்த முக பாவனை, என்னுடைய லாங்குவேஜுடைய டோன், என்னுடைய டோன், குரலுடைய சத்தம். நான் போயிருந்தேன், ஐயா வந்து அவர் ஒரு மாதிரி பேசினார் சொல்றாங்களா இல்லையா? God is watching. 9வது, pick up your piece of trash. குப்பை. மனைவி சொல்றாங்க, ஏங்க அந்த பேப்பர் கிழிச்சு போடுறீங்க, அதை எடுத்து குப்பையில போடுன்னு சொன்னா உங்க மூஞ்சி எப்படி இருக்கு? ஐயா நான் பாஸ்ட், எவ்வளவு பெரிய பாஸ்ட், சீனியர் பாஸ்ட், என்னை குப்பை பொறுக்க சொல்றா பாரு. ஆண்டவரை கவனிக்கிறார். குப்பை பொறுக்க சந்தோஷத்தோட பொறுக்கிறியா? எத்தனை பாஸ்ட் இதுக்கெல்லாம் நம்ம சர்ச்சில் டீச் பண்ணிருக்கோம். நம்ம டீச் பண்ண இதெல்லாம் அவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இதே என்னுடைய நான் எப்படிப்பட்ட உருவாகிட்டு இருக்குங்கிறத பத்தி அவங்க கவனிப்பாரா? What kind of Christian I am becoming? அந்த 43வது அதுல 10 ஐட்டம் சொல்லிருக்கிறாங்க. தயவுசெய்து நீங்க புஸ்தகத்தில் இருக்கிறவங்க அந்த 10 கவனி. கடைசியா 10வது வந்து you are polite toward clerk or waitress, அல்லது உன்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள், உனக்கு அண்டல வேலை செய்கிறவர்கள், அவங்களுக்கு நீ எந்த அளவுக்கு பொலைட்டான வார்த்தைகளை பேசுகிறாய், இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார். ஓகே, மறுபடியும் 43வது பேஜ்ல we don't know all the test God will give you,
உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில இனி வரப்போற நாட்களிலே வரப்போற காலங்களில என்னென்ன மாதிரி சோதனைகள் அனுப்புவார் என்பது நமக்கு தெரியாது. பட் we can predict. ஆனா நம்ம கற்பனை பண்ணி சொல்ல முடியும். எதை தேவனுடைய வார்த்தையினுடைய இருந்து கற்பனை பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஒண்ணு, you will be tested by major changes. சில மேஜர் முக்கியமான மாற்றங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். சிஐஜி மிஷன் பங்களோ சத்தியமால் இருக்கிற அந்த சிஐஜி மிஷன் பங்களோவில் 27 வருஷம் நானே மனைவி பிள்ளைகள் இருந்தோம். சிஐஜி மிஷன் சொந்தமான பங்களாவில் 27 வருஷம் இருந்தோம். அங்கதான் ஊழியம் நடந்து நிறைய பேர் அங்க வந்திருக்கிறீங்க, பார்த்துருக்கிறீங்க. அங்கதான் நாங்க போர்டிங் ஹோம் வச்சிருந்தோம். அப்புறம் ஆண்டவர் மேஜர் சேஞ்ச் அனுமதிச்சார். என்னது மேஜர் சேஞ்ச்? அந்த பங்களா விட்டுட்டு காலி பண்ணிட்டு வெளியே எல்லா சாமானங்களும் தூக்கிட்டு வெளியே போனோம். அதை அனுமதிச்சு எங்களுடைய விசுவாசத்தை, எங்களுடைய கீழ்ப்பிடுதலை நாங்கள் ரொம்ப வைத்திருக்க அன்பை டெஸ்ட் பண்ணினாராம். இரண்டாவது 43வது பேஜ்ல டிலேய்டு ப்ராமிசஸ். ஆண்டவர் சில வாக்குத்தத்தம் பண்ணுவாரு, ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு டிலே பண்ணுவார். அப்ப எப்படி இருக்கிறோம்? 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உன் சந்ததியை அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி சொல்றாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த சந்ததி உருவாகிறதுக்கு முதல் குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பேரு ஈசாக்கு. எத்தனை வருஷம் டிலே பண்ணாரு? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை வருஷம் டிலே பண்ணாரு? ஒரு குழந்தை, ஒரே ஒரு குழந்தை. பிள்ளை இல்லாத மலடியாத சாராவுக்கு, ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷம் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை டிலே பண்ணினாரு. எனக்கு ஞாபகம் இருக்குமானால் 25 years 75 வருஷத்துல ஆபிரகாம் 75 வயது இருக்கும்போது பிராமிஸ் பண்ணாரு. ஆனா குழந்தை பிறந்தது அவருக்கு 100 வயது ஆகும். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க மகனுக்கு, உங்க மகளுக்கு அவர் பிராமிஸ் பண்ணிருக்காரு. ஆனா இட்ஸ் பீயிங் டிலேய்டு. அப்போ what kind of response? சோர்ந்து போயிட்டியா? தளர்ந்து போயிட்டியா? கம்ப்ளைண்ட் பண்றியா? ஆண்டவர் சொன்னாருங்க, செய்யலைங்க, அதனால நான் இனிமேல் சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஓகே, 43ஆம் பேஜ்ல 3வது இம்பாசிபிள் ப்ராப்ளம்ஸ். முதலாவது மேஜர் சேஞ்சஸ். சில மேஜர் சேஞ்ச் உங்களை வாழ்க்கை அனுமதிப்பாராம். அது பழைய வேலையா இருக்கலாம், ரிட்டையர்மெண்டா இருக்கலாம், வீடா இருக்கலாம், காடா இருக்கலாம். சில மேஜர் சேஞ்சஸ். இரண்டாவது டிலேய்டு ப்ராமிசஸ். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது நீ நினைச்ச நேரத்துல வராது, நீ எதிர்பார்த்த காலத்துல நடக்காது. அப்போ உன்னுடைய முகம் எப்படி இருக்கு? மூணாவது இம்பாசிபிள் ப்ராப்ளம்ஸ். சரிகட்ட முடியாத பிரச்சனைகள். உங்களுக்கு தெரியும், சத்தியமங்கலத்துல ராபர்ட் சார் ஒருத்தர் இருந்தாரு. அவங்க குடும்பத்துல ஆண்டவர் இம்பாசிபிள் ப்ராப்ளம்ஸ் அனுப்பிச்சிருக்காரு. அந்த ராபர்ட் அவர் வாத்தியாரா இருந்தாரு. அவருடைய இரண்டாவது மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கையா மாறினார் அந்த தம்பி. இன்னைக்கு 7, 8, 9 வருஷம் ஆச்சு. சிலோனை கொண்டு போனாங்க, கேரளா கொண்டு போனாங்க. அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஜெபிக்க தெரியுமோ அப்படிப்பட்ட ஜெப கூட்டங்களுக்கு கொண்டு போனாங்க. ஆனால் இன்னும் அந்த இம்பாசிபிள் ப்ராப்ளம் சால்வ் ஆகலையா? இந்த சூழ்நிலையில தேவன் கவனிக்கிறது எப்படி அந்த குடும்பம் இருக்கிறது. அப்புறம் unanswered prayers 4வது. 5வது undeserved criticism.
அன்டிசர்வ்ட் கிரிட்டிசிசம் 43ஆம் பேஜ்ல நீ எதிர்பாராத நபரிடத்திலிருந்து உன்னை குற்றப்படுத்துகிற, நீ செய்யாததை உன்னை செய்ததாக குற்றப்படுத்துகிற நிலைமையை ஆண்டவர் உனக்கு அனுமதிப்பார், அனுமதிச்சிருக்கிறார், அது வந்திருக்கிறது. அந்த நிலைமையில நீ என்ன பண்ணனா? அன்டிசர்வ்ட் கிரிட்டிசிசம். உன் செய்தி சரியில்லைன்னு சொல்லுவாங்க, உன் ஜெபம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, உன் பக்தி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப நாம் என்ன பேசிட்டு இருக்கிறோம்? லைஃப் ஆன் எர்த் இஸ் ஃபுல் ஆஃப் டெஸ்ட். அதைத்தான் சிந்திச்சுட்டு ஒரு டெஸ்ட் வந்துருச்சு, இனி ஒண்ணும் வராது, முடிஞ்சு போச்சுன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. டெஸ்ட் வச்சுதான் அடுத்த ப்ரமோஷன், டெஸ்ட் வச்சுதான் அடுத்த லெவல், டெஸ்ட் வச்சுதான். ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ்ல என்ட்ரி டெஸ்ட் இருக்கா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதா? நான் தான் ஹை ஸ்கூல் பிளஸ் 2ல எழுதிட்டேன், அப்புறம் எதுங்க என்ட்ரன்ஸ் நம்ம கேட்கட்டா விடுவாங்களா? ரைட், ஓகே. பேஜ்ல கீழே வாங்க, மிடில் பகுதியில. A very important test is now you act when you cannot feel God's presence in your life. இன்னொரு முக்கியமான காரியம், இப்ப நான் படிச்சேன் அந்த லைன். A very important test is how you act when you cannot feel God's presence in your life. திடீரென்று தேவ பிரசன்னம் விட்டு போன மாதிரி அனுபவிப்பேன். திடீரென்று ஆண்டு உன்னை கைவிட்ட மாதிரி நினைப்பேன். திடீரென்று ஜெபத்துக்கு பதில் வராத மாதிரி நினைப்பேன். திடீரென்று நீ தனிமைப்பட்டது போல. அதுதான் பல டெஸ்ட்கள்ல கடினமான டெஸ்ட். உதாரணம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல எலியா பெரிய அற்புதம் செய்யறாரு. உங்களுக்கு எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அற்புதத்துக்கு பிறகு ஆகாபுடைய மனைவி இப்படி சொல்லுவாங்க, எலியாவே நாளைக்கு உன் தலை உன் கழுத்தில் இருக்காது. நான் என் சொந்த லாங்குவேஜ் பாஷை சொல்றேன். அந்த வார்த்தையை கேட்ட எலியா என்ன ஆனாருங்க? சோர்ந்து போய். படிச்சிருக்கீங்களா? என்ன ஆண்டவரே நான் செத்து போன பரவாயில்ல. யார் சொல்றா தெரியுமா? அது பெரிய பெரிய ஊழியக்காரன், அற்புதம் செய்த ஊழியக்காரன். A very important test would be how you act when you cannot feel God's presence in your life. ஆண்டவரே எங்க போனீங்க? ஆண்டவரே இவ்வளவு ஊழியம் செய்தேன், இவ்வளவு ஜெபம் பண்ணேன், இவ்வளவு உதவி செய்தேனே, இவ்வளவு நன்மை செய்தேன், எங்கே ஆண்டவரே? Where are you? அதே பேஜ்ல 43ல sometimes God intentionally draws back. அவர் வேணும்னு பின்னாடி கொஞ்சம் பின்னாடி மறைஞ்சுக்கிறாரு. We don't sense his closeness. அவர் நம்மோடு கூட நெருங்கி இருக்கிறத இல்லாத போல நினைக்கிறோம். இப்போ ஒரு வசனம் வாசிக்க போறோம், முக்கியமான இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருந்ததுல. எந்த வசனம் தெரியுங்களா? 2வது வசனம், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 31ல God withdrew from Hezekiah, 2 நாளாகமம் 32-31ல, in order to test him and to see what was really in his heart. சகோதரி வாசிங்க. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிப்பதற்காக தேவன் அவனை கைவிட்டார். அந்த கடைசி பார்த்து மறுபடியும் அந்த கடைசி வார்த்தை கடைசி 2 லைன்ல வாசிங்க.
அவனை சோதிக்கிறதற்காக எசேக்கியாவை சோதிக்கிறதுக்காக தேவன் தேவன் எசேக்கியாவை கைவிட்டார். கைவிட்டார். எதுக்கு? என்ன சோதிக்கிறதுக்காக? இருதயத்துல உண்டான எல்லாவற்றையும் அறியுங்கள். இருதயத்துல அவன் இருதயம் எப்படி இருக்கு? சோர்ந்து போயிட்டாரா, தளர்ந்து போயிட்டாரா என்று சோதிக்க தேவன், தமிழ் இங்கிலீஷ்ல வந்து he withdrew from him, விலகினார். படிச்சு பாருங்க 2 நாளாகும் 32 31. அதே தேவன் என்றைக்கும் கிரியை செய்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நிறைய நான் படிக்கிறது இல்லை. நமக்கு சாதகமான வசனங்களை மாத்திரம் வாசித்துட்டு அதுல என்ன மற்ற வசனம் படிச்சா கவலை வருதுன்னு படிக்கிறது இல்லை. சில வசனம் படிச்சு கவலை வரும், சில வசனம் படிச்சு நம்ம சோதிக்க சொல்லும், சில வசனம் படிச்சா பாவரிக்க பண்ண சொல்லும், சில வசனம் படிச்சாக்க மற்றவங்க போய் மன்னிப்பு கேட்க சொல்லும். அந்த வசனம் படிச்சா மன்னிப்பு கேட்கணும், அதுக்காக வேண்டி அதை படிக்காம இருந்துடலாம் அப்படின்னு விட்டுட்டாக்க அதை ஏன் படிக்கணும், அப்புறம் மன்னிப்பு கேட்க போய்க்கணும், அப்புறம் அங்க போய் சண்டை வந்துட்டு என்ன பண்றது அப்படின்ட்டு நம்ம சில வசனங்களை நமக்கு வசதியான வசனங்களை மாத்திரம் படிச்சுட்டு அப்படியே ஆறுதலா இருந்துக்கிறது. டிஸ்டர்ப் யாரு டிஸ்டர்ப் பண்ணாத படி. When you understand that life is a test, வாழ்க்கை என்பது சோதனை நிறைந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது, விளங்கிக் கொள்ளும் போது, you realize that nothing is insignificant in your life. தயவு செய்து அந்த லைன் எழுதி வச்சுங்க, மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துங்க. When you understand that life is a test, வாழ்க்கை என்பது அநேக சோதனைகள் நிறைந்தது என்பதை புரிந்து கொள்ளுவாய். ஆனால் then you realize, புரிந்து கொள்ளுவாய், விளங்கிக் கொள்ளுவாய், that nothing is insignificant in your life. அவருடைய பார்வைக்கு, தேவனுடைய பார்வைக்கு எந்த ஒரு வாழ்க்கையில வந்து எந்த ஒரு விஷயமும் அற்பமானது அல்ல. உன்னோட வாழ்க்கையில வந்து இருக்கிற சின்ன பெரிய நடுத்தரமான அத்தனை அவர் கவனிக்கிறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அற்புதமான கருசுனை உள்ள அக்கறை உள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் என் வாழ்க்கையில வந்திருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம், இன்சிக்னிபிகன்ட் காரியங்கள் எல்லாம் அவர் கவனமாய் கவனித்து என்னை நடத்துகிற என்னுடைய நல் மேய்ப்பர், என்னுடைய மேய்ப்பர் அவர். என்னை அமர்ந்த தண்ணியில கொண்டு போய் விடுவார். அடுத்த லைன் பாருங்க. Even the smallest incident has significance for your character development. அந்த லைன் எழுதி வச்சுங்க. ஒரு சின்ன காரியத்தை அனுமதிக்கும் போது கூட அது எதுக்காக அனுமதிக்கிறாரு? உன்னை ஆவிக்குரிய தரமுள்ள விசுவாசியாக, தரமுள்ள பாத்திரமாய் மாற்றும்படி, தரங்கட்ட பாத்திரமாக இல்ல, தரமுள்ள கிறிஸ்தவ மாற்றும்படி அந்த சின்ன காரியத்துக்கு கூட அனுமதிக்கிறாரா? அந்த எழுதி படிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஆவியானவர் கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் இது உண்மையான கேளுங்க ஆவியானவர்கிட்ட. Even the smallest incident has significance for your character development. பிரியமானவர்களே, எப்போதும் ஆலோசிச்சிருக்கீங்களா? ஆலோசிச்சு பாருங்க. நம்ம இறந்த பிறகு, அதாவது பூமி விட்டு போகும்போது நம்மோடு கூட வருகிறது எதுவுமே வரப்போறது இல்லை. ஆனால் ஒண்ணு நம்மோடு கூட வரும். என்ன தெரியுங்களா? அது கிறிஸ்து போல உருவான குணம் நம்மோட வரும். கேரக்டர். அந்த கேரக்டர் உருவாக்கத்தான்
கிறிஸ்துவின் உங்கள் சிந்தை உருவாவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல, கிறிஸ்துவ போல கிறிஸ்து கிறிஸ்து இயேசு கிறிஸ்து. ஆகையினால எவ்ரி டே இஸ் an important day. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில முக்கியமான நாள். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் முக்கியம் நினைக்காதீங்க, அல்லது பர்த்டே மாத்திரம் முக்கியம் நினைக்காதீங்க. எவ்ரி டே இஸ் an important day and every second is a growth opportunity. அந்த லைன் எழுதி வச்சுங்க. ஒவ்வொரு செகண்டும் வளர்ச்சிக்கு தேவையான, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி கனிகளை கொடுக்கும்படி, பிதாவுக்கு மகிமை உண்டாகும்படி கனிகளை கொடுக்கும்படி ஒவ்வொரு மினிட்டையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதே போல ஒவ்வொரு to demonstrate his love, அவருடைய அன்பை நாம பிரதிபலிக்கும்படி ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு மினிட்டையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன்னா நாம் அவரால ரத்தத்தால விலைக்கு வாங்கப்பட்டு, அவருடைய பரிசுத்தாவியால முத்திரை செய்யப்பட்டு, அவருடைய நம்முடைய பேர் அவருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கார். அவ்வளவு முக்கியமானவர்கள் நாம். டைம் ஆனதுனால நான் அடுத்த சப்ஜெக்ட் பாருங்க. முதலாவது என்னன்னு பார்த்தோம், பைபிள் வந்து மூன்று காரியங்களை 42வது பேஜ்ல 3 காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். பைபிள் நமக்கு, வேத புஸ்தகம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. லைஃப் என்பது, வாழ்க்கை என்பது டெஸ்ட் நிறைந்தது, ட்ரஸ்ட் நம்பிக்கை நிறைந்தது. 3வது டெம்பரவரி அசைன்மெண்ட் சொன்னேன். இப்போ நேரம் நான் பேசு அந்த முதல் சப்ஜெக்ட் தான் நம்ம முடிச்சிருக்கிறோம். அவ்வளோ லோடட், அவ்வளோ ஆழமான பரிசுத்தாவின் உதவியோட, பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட இந்த மாதிரி கேரக்டர்ல நாம் மாறும்போது ஆண்டவர் சுலபமாய் நம்மை எடுத்து உபயோகிக்க முடியும். இந்திய தேசம் இருள் நிறைந்த தேசம், அநியாயம் நிறைந்த தேசம், கொலை நிறைந்த தேசம். அப்படிப்பட்ட தேசத்துக்கு நீங்களும் நானும் தரமுள்ள கிறிஸ்துவாய் மாறும்போது இந்த தேசத்துல நீதி நிலைநாட்டப்படும். நாற்பத்தி 4வது பேஜுக்கு வாங்க. முதல் லைன் பாருங்க. 44வது பேஜ்ல முதல் லைன். The good news is that God wants you to pass the test of life. சந்தோஷமான செய்தி என்னன்னா, ஆண்டவர் சொல்றது, நான் அனுமதிக்கிற எல்லாவற்றையும் நீ பாஸ் பண்ண முடியும், நீ வெற்றி காண முடியும். So he never allows the test you face. கவனிங்க, he never allows the test you faced greater than the grace. உனக்கு கொடுத்திருக்க கிருபைக்கு மேலான சோதனையை அவர் அனுமதிப்பது இல்லை. உனக்கு டெஸ்ட், உனக்கு ஒரு சோதனை அனுப்புவாருன்னா அதற்குள்ள கிருபை ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்பதை 100க்கு 100 நம்புங்க. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதற்கு ஆதாரமாக 3வது வசனத்தை நான் வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அற்புதமான தேவனுடைய வசனமாகும். வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை, மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கு என்ன சோதனை? குடும்பத்தில சோதனையா, கல்யாணத்துல சோதனையா, விவாகத்துல சோதனையா, என்ன மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்படி இருக்கும்போது இல்ல எனக்கு வந்ததுதான் தாங்க முடியாது நம்ம ஏன் சொல்லுகிறோம்? சொல்றோம் இல்லையா? சொல்லுவோம் இல்லைங்க, எல்லாருக்கும் வந்த விட எனக்கும் வந்தது ரொம்ப பெருசுங்க. உனக்கும் வந்து நீ பெரியாளோ அதனால பெருசு இல்ல. He has given you grace and then also the test. வாட்ச் முடியுங்க. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் சோதனை அனுப்புறதுலயும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் சோதனை சகிக்க வைக்கிறதுலயும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், ஏமாத்துறல்ல, வஞ்சிக்கிறவர் அல்லவர்.
வாசிங்க. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல். பாருங்க என்ன வார்த்தை, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டேன். நீ கோயம்புத்தூர் சிட்டில இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை, ஒரு சின்ன கிராமத்துல இருந்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை, நீ டீச்சர் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை, நீ இந்தியா தேசத்துடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை. உன்னுடைய திராணி என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை. அந்த வசனத்தை முழுதும் வாசி முடிச்சிருங்க. சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அருமையான வசனம். சோதனையை தாங்கத்தக்கதாகவும் அந்த சோதனையை தப்பிக்கொள்ளத்தக்கதாகவும் வழிகளை உண்டாக்குனாரா இல்லையா? அல்லேலூயாவா? ஆமென். 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 By the way, நீ கடைசியாக every time you pass the test, அவர் அனுப்புகிற ஒவ்வொரு சோதனையும் நீ ஜெயிக்கும் போது, வெற்றி காணும் போது, God notices and makes plans to reward you in eternity. நீ எந்தெந்த சோதனையை கடந்து போனையோ அதற்குரிய ரிவார்டு, பரிசு, அதற்குரிய தொகையை அவன் நிச்சயம் இந்த உலகத்தில் என்னாலும் அடுத்த உலகத்துல நிச்சயமாய் தருவார். அதனாலதான் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 1:12 வாசிங்கம்மா. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற விசுவாசி, கிறிஸ்துவன், பாஸ்டர் பாக்கியவான்கள். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அந்த சோதனையை ஜெயிக்கிற அளவுக்கு உத்தமன் என்று நிரூபிச்ச பிறகு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரிடத்துல அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆஹா. Is it encouraging? Yes. உற்சாகப்படுத்துற வசனமா? Hallelujah. அல்லேலூயா. ரொம்ப மெதுவா சொல்றீங்க, பரவாயில்ல. அடுத்தது நான் பார்க்க போறது லைஃப் ஆன் எர்த் இஸ் a trust. இவ்வளவு நேரம் நான் பார்த்து சிந்திச்சது லைஃப் ஆன் எர்த் இஸ் a test. இப்ப நான் பார்க்க போற டைம் இல்ல, முடிஞ்சிச்சு. டைம் முடிஞ்சு 5 நிமிஷம் ஜாஸ்தியா ஆகி போச்சு. லைஃப் ஆன் எர்த் இஸ் a trust. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. இதுகள்லாம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த பரிசுத்தாவிய அந்நிய அவ்வளவு பேர் இதுல தெரிஞ்சிருக்கணுங்க. நம்முடைய இஷ்டத்துக்கு ஏன் இஷ்டத்துக்கு ஆண்டவர் இல்ல, அவருடைய இஷ்டத்துக்கு நான். நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வந்துருவாங்க, நான் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு, நான் நினைச்சதெல்லாம் தந்துடுவார், அதிகாரத்தோட கேட்டா கொடுப்பாரு. பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. சோ இந்த 2வது பாயிண்ட், லைஃப் ஆன் எர்த் இஸ் a trust. பூமியில் உள்ள நாளளவும் நம்பிக்கை, ட்ரஸ்ட், விசுவாசம், நம்பிக்கை, நம்பிக்கை, விசுவாசம். சந்திரசேகர், ட்ரஸ்டுக்கு சரியான தமிழ் சொல்லுங்க. ஐயா நம்பிக்கைன்னு சொல்லலாங்கய்யா. எனக்கு ஹோப்பு தான், ஹோப்பும் நம்பிக்கை தான். இப்ப ஆமா. நம்ம தமிழ் நிறைய வார்த்தைகள் இல்ல. ட்ரஸ்ட் வேற, ஹோப் வேற, ஃபெய்த் வேற. மூணு இங்கிலீஷ்ல 3 வார்த்தை இருக்கிறது. ஃபெய்த் விசுவாசம், ட்ரஸ்ட் அதுவும் விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ் அதுவும், எல்லாமே விசுவாசம். ஒன்னாவே கூட்டஞ்சோரா. ட்ரஸ்ட் வேற, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. ட்ரஸ்ட்ங்கும் போது வேற, ஃபெய்த் வேற. சோ அதே ஆண்டு சுத்தமானால் அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திப்போம்.